ஐயா நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம அழகா கேட்கிறோம், சந்தோஷம். வாக்குத்தத்தங்கள் எல்லாருக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள மொத்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளதான் இருக்கிறது. ஆனா நம்ம அதை அடையிறதுக்கு நம்மகிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு? ஆமென். தேவன் மேல, தேவ ஆலயத்தின் மேல ராமன் சொல்லக்கூடாதா? ஆனா இயேசு சொல்ற, உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கி என்னை பட்சித்தது. இயேசுக்கும் அந்த வைராக்கியம் இருந்துச்சு ஆலயத்தின் மேல. அதனாலதான் அவர் வேதம் சொல்ல, அவர் வழக்கத்தின்படியே தினந்தோறும் தேவாலயத்துக்கு போய் உட்கார்ந்தார். ராமன் சொல்லுவோமா? இன்னைக்கு எத்தனை பேர் நான் கேட்கிறவங்களெல்லாம் பார்த்து, நாளைக்கு இன்னைக்கு ஆராதனைக்காக முயற்சி தினமே நான் சந்தோஷத்தோட ரெடியானேன், கர்த்தர் என்னோடு பேசும்படி ரெடியானேன். ஆண்டவரே உங்க வார்த்தை என்னோடு தொடரணும் ஆண்டவரே, உங்க தேவ மனுஷன் மூலமா நீர் உடைய வார்த்தை மூலமா என்னோடு பேசணும் ஆண்டவரே, நான் ரெடியானேன்னு சொல்லி வந்தவங்க மட்டும் கை வைத்துங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வாஞ்சை ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு வாஞ்சை நமக்கு எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. கரையம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கரையம் செலுத்துங்க. தேவனை தேடுகிறதுக்கு கரையம் செலுத்துங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு வருவதற்கு கரையம் செலுத்துங்க. தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு கரையம் செலுத்துங்க. தேவ சமூகத்தில் நின்று உபவாசிப்பதற்கு கரையம் செலுத்துங்க. எல்லாம் சாத்தியமாய் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்ல கைத்தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? கமான் 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 பீப்புள். நல்ல வாய்களை திறந்து இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட ஒரு தேவ சமூகத்தை ஆண்டவரே நான் இருக்கும்படியாக வாஞ்சிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு என் வாழ்க்கையில சாத்தியம் இல்லாதவை எல்லாம் சாத்தியமாய் மாறட்டும். என் வாழ்க்கையில இன்றைக்கு அது நடக்கட்டும் ஆண்டவரே என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கூட வாய்களை திறந்து ஹல்லேலூயா.